வெல்கம் டு பிஎன்சி தமிழ். இன்றைக்கி நாம் சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வெறும் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 4 முட்டை, 100 கிராம் மைதா, 100 கிராம் சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். 2 பவுலில் எக் ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரித்து வச்சுக்கலாம். எக் செப்பரேட் பண்ணும்போது எல்லோ உடஞ்சாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் எக் ஒயிட்டை எடுத்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா மிக்ஸி வச்சு கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி ஆன உடனே பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வந்ததும் எல்லோவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணணும். எல்லோ நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 100 கிராம் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம பீட் பண்ணிடக்கூடாது, மாவு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் பீட் பண்ணால் போதும். அவனை 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கேக் டின்னில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பேட்டரை கேக் டின்னில் பாதி ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு 3 to 4 டைம்ஸ் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட்டான அவனில் கேக் பேட்டரை வச்சுட்டு 180 டிகிரி 30 மினிட்ஸ் பேக் பண்ணணும். கேக் இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகி வரும். இதுவே நம்ம பேட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தோம்னா கேக் ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும். கேக் நல்லா பேக் ஆயிருச்சு. இப்போ நாம் வெளியே எடுத்துக்கலாம். ஒரு டூத்பிக் எடுத்து குத்தி பாருங்கள், மாவு எதுவும் ஒட்டாமல் வரணும். கேக்கை அவன்லேருந்து எடுத்த உடனே ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, சீக்கிரமாக டீமோல்ட் பண்ணிடணும். கேக்கை டீமோல்டு பண்ணாமல் அப்படியே விட்டுட்டா ரைஸான கேக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் கேக் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை பேஸாக வச்சு நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை பேஸாக வச்சு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கேக் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.